யூடியூபர் மாரிதாஸ் கைது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரமேஷ் பதிலளிக்காமல் கிளம்பி சென்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான பதிலை நான் நேத்தியே சொல்லிட்டேன். இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் அப்படின்ற முறையில் இந்த இந்து சமய அறநிலையத்துறையுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நான் இருக்கிறேன். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதற்கான ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய கழகமும் தான் முடிவு செய்யும். அந்த முடிவை தான் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நான் உங்ககிட்ட சொல்ற ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இந்து சமய அறநிலையத்தை பற்றி என்ற கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இதற்கு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக கழகத்தின் வாயிலாக எல்லாத்தையும் சொல்வார். அந்த ரோப்காருக்கான திட்டங்கள் தான் இன்றைக்கு ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அதே போல வெயிட்டிங் ஹால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டிங் ஹால்ஸையுமே நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அதுல இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் எவ்வளவு பேர் அங்கே வெயிட்டிங் ஹாலில் அகாமடேட் பண்ண முடியும்னு எல்லா வகையிலும் அந்த மாஸ்டர் பிளான்ஸை இன்னைக்கு ஆய்வு பண்ணியிருக்கோம். ஃபர்தரா அதில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும்ன்றதை டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். நன்றி, தேங்க்யூ. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.